Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மதிமுகவுடன் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. தொகுதி பங்கீடு இறுதியாகி கையெழுத்தாகும் என்று எதிர்பார்ப்பு. காவேரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதத்தை தமிழக அரசு தடுக்க தவறியதாக கண்டனம். தஞ்சையில் இன்று மாலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒப்பந்தம் செய்த நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதை கண்காணிக்க சிறப்பு குழு. அமைச்சர் TRP ராஜா தலைமையில் 17 பேர் கொண்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. பிரதமர் எத்தனை முறை இங்கு வந்தாலும் பாஜகவின் வெற்றி இலக்கம் 0 இருக்கும் என அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. தமிழகத்தில் பாஜக பலவீனமாக இருப்பதால் தான் பிரதமர் மோடி அடிக்கடி வந்து கொண்டிருப்பதாகவும் சாடல். தெரிகிறது அவர்கள் பலவீனமாக தமிழகத்தில் இருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் தொடர்ந்து அவர் தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். எத்தனை முறை தமிழகத்திற்கு வந்தாலும் அவர்களுடைய வெற்றியின் இலக்கு 0 அமையுமே. நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பாஜக நம்பி இருப்பதையே பிரதமரின் உரை பிரதிபலிப்பதாக விமர்சனம். அதிமுக தொண்டர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் எச்சரிக்கை. யாரையும் ஜெயலலிதாவையும் நம்பித்தான் அரசியல் பண்ண முடியும் என்கிற நிலைக்கு மோடி அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய பல்லடம் உரை நமக்கு உணர்த்துகிறது. எம்ஜிஆரை புகழ்கிறார், ஜெயலலிதாவை புகழ்கிறார் என்று அதிமுகவினர் மோடியின் பக்கம் சாய்வார்கள் என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார், கணக்கு போடுகிறார். அதிமுக தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டெல்லி போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வரும் ஜாஃபர் சாதிக்கின் சென்னை வீட்டுக்கு சீல். வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக தகவல். நாகையில் வாழ்வாதாரம் பாதிப்பதாக இழுவை மடி வலையை தடை செய்ய கோரிக்கை. 4வது நாளாக கீழ்வேளூர் வேதாரண்யம் நாட்டுப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தம். கோவையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் ரயில்கள் இயக்க வலியுறுத்தல். ரயில் பயணிகளிடம் துண்டு பிரசுரம் வழங்கி அனைத்து கட்சியினர் விழிப்புணர்வு. தர்மபுரம் ஆதீனம் மீது அவதூறு பரப்பும் வகையிலான வீடியோ உள்ளதாக பணம் கேட்டு மிரட்டுபவர்கள் மீது நடவடிக்கை கோரி புகார். ஆதினகர்த்தரின் சகோதரர் அளித்த புகாரின் பேரில் 9 பேர் மீது வழக்கு பதிவு, 4 பேர் கைது. தமிழகத்தில் வரும் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம். சுமார் 43,000 மையங்களில் முகாம் நடைபெறும் என தமிழக அரசு அறிவிப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த டிராக்டர் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 9 பேர் படுகாயம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் செல்போன் திருடிய நபரின் மீது சூடு வைத்து கொடூரமாக தாக்கியதாக புகார். 17 வயது சிறுவன் உட்பட 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு நிலக்கடலை வரத்து அதிகரிப்பு. உரிய விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. காஷ்மீரின் பாரமுல்லாவில் வீட்டை பறிமுதல் செய்த போலீசார். போதைப் பொருட்கள் கடத்தல் புகார் உறுதியானதை அடுத்து நடவடிக்கை.
கர்நாடகாவில் தேவாலயத்திற்கு வந்த 6 பெண்களை மதபோதகர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு. பெற்ற மகளே போலீசில் புகார் அளித்ததால் பரபரப்பு. கர்நாடகாவில் பாவகடா தாலுகா மருத்துவமனையின் மருத்துவர் உட்பட 3 பேர் சஸ்பெண்ட். அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 3 பெண்கள் உயிரிழந்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை நடவடிக்கை. இஷான் கிஷன் மற்றும் ஷ்ரேயஸ் ஐயர் மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடிப்பார்கள் என ரவி சாஸ்திரி நம்பிக்கை. சவால்களை எதிர்கொண்டு வலுவாக திரும்பி வருமாறு எக்ஸ் தளத்தில் பதிவு. துபாயில் நடைபெறும் ATP சர்வதேச டென்னிஸ் காலிறுதிப் போட்டி. போப்பன்னா இணை யுக்ரைன் மற்றும் செக் குடியரசு வீரர்கள் ஜோடியுடன் இன்று மோதல். அஜித் நடிக்கும் விடாமுயற்சி படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு வரும் 10ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. அசர்பைஜானில் படப்பிடிப்பு நடக்க உள்ளதாக தகவல். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.